அவள் செய்த ஒரு தவறு தன் வாழ்க்கையை மாற்றியது, தலைகீழாக மாறியது. ஹாய் ஹலோ வணக்கம். கதைகள் தமிழோடு உங்களிடம் உரையாடுது உங்கள் அன்பு தோழி விஜயா. அம்மா அப்பா ரொம்ப செல்லமாக வளர்த்த பொண்ணு கமலி காதலிச்சு திருமணம் பண்ணுறாங்க. காலேஜ் போகிற வயசில் படிப்பு தேவையில்லை, காதல் தான் முக்கியம்னு சொல்லி ஓடி போயிட்டாங்க. அம்மா அப்பா சேர்த்துக்கலை. முதல் குழந்தை பிறந்து சில வருடம் கழித்து இரண்டாவதும் பெண் குழந்தையாக பிறக்குது. 2 பெண் குழந்தைகளை எப்படி பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த கணவர் விட்டுட்டு ஓடி போயிட்டார். ஏன்னா அவருக்கு தெரியாது 2 குழந்தைகளும் தன்னால் வந்தது, தன்னால் தான் அந்த பெண் குழந்தைகள் பிறந்ததுங்கிறதை மறந்துட்டார். ஓடிட்டார். திருப்பி வரவே இல்லை. கமலி ஒரு இட்லி கடை போடுறான். இட்லி கடை நல்லபடியாக போணுச்சு. ஸ்கூல்கிட்டேயே ஒரு பெட்டி கடையும் போடுறான். அந்த பெட்டி கடையும் நல்லா தான் போணுச்சு. காலையிலும் நைட்லேயும் இட்லி கடை போடுறான். மதிய நேரங்களில் பெட்டி கடையில் இருக்கிறான். அப்படியே அவங்கள வாழ்க்கை போகுது. குழந்தைகளும் நல்லபடியாக படிக்கிறாங்க. முதல் குழந்தை 10ஆவதுல முதல் மதிப்பெண் வராங்க. ஸ்கூல்லே ஃபஸ்ட்டுங்கிறதுனால நிறைய பேர் அவங்கள பாராட்டுறாங்க. அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே தான் பட்ட கஷ்டத்தை சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. அதனாலே என்னமோ அந்த 2 பேருக்கும் காதல் மேலே விருப்பம் இல்லை. முதல் பெண் குழந்தை காலேஜ் முடிக்கிறாங்க. 2வது பெண் குழந்தை காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பொண்ணு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறாங்க. கடவுள் படி அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் நல்லபடியாக தேர்ச்சி பெற்று கவர்மெண்ட் ஜாபை வாங்குகிறாங்க. 2வது குழந்தையும் அதேமாரி காலேஜ் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் வாங்குகிறாங்க. இப்போது அவங்களுக்குன்னு சொந்தமாக வீடு, கார் எல்லாமே இருக்குது. இப்போது அவங்க 2 குழந்தைங்கள்ட்டையும் நீங்கள் யாரையும் விரும்புகிறீங்களான்னு கேட்குறாங்க. இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த அம்மாவே அலைன்ஸ் தேடி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. விட்டு போன அப்பா திருப்பி வராரு. ரொம்ப ஏழ்மையாக இருக்கார். ஏன் விட்டு போகணுன்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் வருந்துற அளவுக்கு இவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க அம்மா காலிலே விழுகிறாரு, என்னை மன்னிச்சிரு கமலி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கமலி சொல்கிறாங்க, நீங்கள் மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டீங்க. இத்தனை வருஷம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? நானும் இந்த குழந்தைகளை விட்டுருந்தா அந்த குழந்தைங்க என்ன ஆகிருக்கும்? நம்மளை நம்பி பிறந்த பிள்ளைங்க, நம்மளால் வந்த குழந்தைங்க. விடுங்க, உங்களை நம்பி தான் நான் வந்தேன். இதுவரையும் எது நடந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் சந்தோஷமாக இருப்போன்னு அந்த அம்மாவும் அவரை ஏற்றுக்கிட்டாங்க. அவர் ரொம்ப மனசு வருந்தி தன் குழந்தைங்கள்ட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ அந்த குழந்தைங்க சொல்லுது, நீங்களும் இருந்திருந்தா என் கல்யாணம் நல்லா நடந்திருக்கணும். அப்போ அவங்க அப்பா மனசே 2ஆக உடையுது. இப்படி தான் சில பேர் பெண் குழந்தைங்க பிறந்தா பாவம்னு சொல்லி விட்டு போகிறாங்க. அடுத்து என்ன தான் காதல்னாலும் வயசு கோளாறுனால தான் காதல் வருது. அதை விட்டுட்டு ரொம்ப அதுக்கு இடம் கொடுத்துட்டு தன்னோட படிப்பை விட்டுட்டு போகிற அளவுக்கெல்லாம் அதை ரொம்ப நம்பக்கூடாது. நம்ம லைஃப்பில் யார் வேணால் வரலாம் போகலாம், ஆனால் படிப்பு மட்டும் நம்ம விட்டு போகவே போகாது. நம்மளோட திறமைக்கு தாங்க இங்கே காசு. படிக்கணும், நல்லபடியாக திறமையை வளர்த்துக்கணும். நம்ம கையில் காசு இருந்தால் தான் நமக்கு மதிப்பு. சம்பாதிக்கணும். அதுதான். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த காணொளி சந்திக்கிறேன். பாய்.